நீங்கள் எல்லோரும் நம்புவது போலே, நம்ப வைக்கப்பட்டது போலே கடந்த காலம் ஒரு கருங்கல்லைப் போல், பாறையைப் போன்று நிரந்தரமான, மாற்ற முடியாத ஒன்று அல்ல. கடந்த காலத்தை மாற்ற இயலும். இந்த அறிவியலை கற்றுக்கொண்டு கடந்த காலத்தை நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுக்குள் ஏற்படுகின்ற தெளிவு, அறிவு, ஞானம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கடந்த காலத்தை மாற்றுகின்ற விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டு உங்கள் கடந்த காலத்தை மனிதனாக நீங்கள் உணர்ந்த கடந்த காலத்தை அழித்து பரமசிவமாக மாற்றியமைத்தீர்களானால் உங்கள் மொத்த வாழ்க்கையுமே லீலை, விளையாடல், திருவிளையாடல் என்று புரிந்து கொள்வீர்கள். அனுபூதியாய் அதை வாழ்வீர்கள். இதுதான் இந்த பராபவ ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் பரமசிவ பரம்பொருளிடமிருந்து நேரடியான செய்தி மற்றும் ஆசீர்வாதம். இன்றில் தொடங்கி சித்ரா பௌர்ணமி அன்று வரை இந்த சித்திரை திருவிழா முழுவதும் தினந்தோறும் இந்த ஒரு சத்தியத்தை முழுமையாக நீங்கள் அனுபூதியாக அடைவதற்காக, இந்த சத்தியத்தை வேறு வேறு கோணங்களில் இருந்து உங்களுக்கு புரிய வைத்து அனுபூதியாக்குவதற்காகவே திருவிளையாடற் புராணம் சத்சங்கம் நிகழ உள்ளது. தினந்தோறும் இந்திய நேரப்படி இரவு 8 மணி முதல் 11 மணி வரை 3 மணி நேரம் இந்த சத்சங்கம் நிகழும். திருவிளையாடற் புராணம் தவறாது முழுமையாக கேளுங்கள். கேட்டவுடன் அதை ஆழ்ந்து உள்வாங்கி சிந்தித்து நடைமுறைப்படுத்தி அனுபூதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். பரமசிவ பரம்பொருள் சுந்தரேசராக மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களையும் முழுமையாக கேட்டு புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே ஒரு திருவிளையாடல்தான் என்பதை நீங்கள் உணரலாம். உங்கள் உடலே மதுரை, சோமசுந்தர பெருமானேதான் உங்கள் உயிராக வாழ்க்கையாக மலர்ந்து உங்கள் வாழ்க்கையே சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடல்தான் என்பதை அனுபூதியாக உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பரமாத்வைத அனுபூதி உங்கள் எல்லோருக்குள்ளும் மலர்ந்திட முழுமையாக ஆசீர்வதிக்கின்றேன். இன்றிலிருந்து சித்ரா பௌர்ணமி அன்று வரை முழுமையாக இந்த சத்தியங்களை உள்வாங்கி இதை உங்கள் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முழு முயற்சியும் செய்வோம் என்று சத்திய சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
வெறுமனே திருவிளையாடற் புராணத்தை சுந்தரேசப் பெருமான் மதுரையில் நிகழ்த்திய 64 லீலைகளைப் பற்றி சொல்ல மாத்திரம் நான் வரவில்லை. இன்றும் உங்கள் வாழ்விலே நிரந்தரமாக சுந்தரேசப் பெருமான் திருவிளையாடல்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு அனுபூதியாக்கவே வந்திருக்கின்றேன். இன்றிலிருந்து பௌர்ணமி வரை இந்த சத்சங்கம் ஆழ்ந்து கேளுங்கள். சுந்தரேசப் பெருமான் மதுரையிலே துவாதசாந்த தலம் மதுரை, மூலாதார தலம் திருவாரூர். ஒவ்வொரு ஸ்தலம், ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு தலம் உண்டு. சுவாதிஷ்டான ஸ்தலம் திருவானைக்காவல், மணிப்பூரகத்தலம் திருவண்ணாமலை, அநாகதத்தலம் சிதம்பரம், விசுத்தத்தலம் காளஹஸ்தி, ஆஞ்ஞாதலம் காஷி, சகசிராரத்தலம் மகாகைலாசம், துவாதசாந்தத்தலம் மதுரை. துவாதசாந்தத்தலமான மதுரையிலே சுந்தரேசப் பெருமான் அருளிச் செய்த, விளையாடிய, அருள் செய்த 64 திருவிளையாடல்களை புராணமாக சொல்வது மட்டுமல்லாது அதன் ஆழமான இரகசியங்களை உங்களுக்கு அறிவித்து உணர்த்தி உயிர்மையில் மலரச் செய்து இப்பொழுதும் உங்கள் உடலாகிய மதுரையிலே சுந்தரேசப் பெருமானே உயிராக வெளிப்பட்டு வாழ்க்கையாக மலர்ந்து உங்கள் வாழ்க்கையே அவர் நிகழ்த்தும் திருவிளையாடல்தான், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நிகழ்த்தும் திருவிளையாடல்தான் என்று நீங்கள் அனுபூதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்வீர்கள். அதுதான் இந்த சத்சங்கத்தின் நோக்கம். இன்றில் இருந்து சித்ரா பௌர்ணமி வரை சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 29. இன்றிலிருந்தே சத்சங்கம் துவங்கும். இன்றிலிருந்தே தினந்தோறும் இந்த திருவிளையாடற் புராண சத்சங்கம் நிகழும். இது வெறும் சத்சங்கம் மட்டுமல்ல, ஞான ரசவாத நிகழ்வு. ஆழ்ந்து இந்த திருவிளையாடற் புராணத்தை பற்றிய ஆழமான ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள். அடிப்படையா இந்த புராணம் ஸ்காந்த புராணத்திலே வியாசர் வகுத்து வைத்த 18 மகாபுராணங்களில் ஸ்காந்த புராணத்திலே ஆலாஸ்ய மகாத்மியம் எனும் பகுதியிலே முழுமையாக விவரிக்கப்படுகின்றன. அஷ்டாதச மகாபுராணங்கள், 18 மகாபுராணங்களிலே ஒன்று ஸ்காந்த புராணம். ஸ்காந்த புராணத்திலே ஆலாஸ்ய மகாத்மியம் அப்படிங்கிற பகுதியிலே வேதவியாசராலே சம்ஸ்கிருதத்தில்தான் முதல் முறையாக இந்த 64 திருவிளையாடல்களும் விரித்து உரைக்கப்படுகின்றது. பிறகு பல்வேறு
ஞானிகள், மொழிபெயர்ப்பாளர்கள், உரையாசிரியர்கள் இந்த நூலை விரித்து உலகத்திற்கு அளித்திருக்கிறார்கள். நீலகண்ட தீட்சிதர் எழுதின சிவலீலார்ணவம் சம்ஸ்கிருதத்திலே அமைந்த ஆலாஸ்ய மகாத்மியத்தை அடிப்படையாக கொண்டு நீலகண்ட தீட்சிதர் சிவலீலார்ணவம் அப்படிங்கிற மகாகாவியத்தை சம்ஸ்கிருதத்திலேயே எழுதினார். இந்த மாபெரும் படைப்பு 22 சர்க்கங்களிலே 64 திருவிளையாடல்களையும் விரிவாகவும் அலங்காரப்பூர்வமாகவும் அருமையாகவும் விளக்கியிருக்கின்றார். அதுக்கு பிறகு தமிழ்ல 13ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகின்ற, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து 13ஆம் நூற்றாண்டை விட முந்தியதாக இருக்கும்னு பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு தமிழ்ல பாடியிருக்கார். பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணம் என்று தமிழ்ல பாடியிருக்காரு. அதுக்கடுத்து பரஞ்சோதி முனிவர் ஒரு மகா காவியம் பண்ணியிருக்காரு. திருமறைக்காட்டிலே பிறந்த அவதரித்த பரஞ்சோதி முனிவர் மீனாட்சி அம்மை நேரடியாக அருளானை தந்து சிலப்பதிகாரம், சிவலீலார்ணவம், ஆலாஸ்ய மகாத்மியம் இந்த 3 மிகச்சிறந்த நூல்களிலிருந்தும் ஆழமான உத்வேகத்துடனும் இலக்கிய பாரம்பரியத்துடனும் செய்திகளை ஒன்றாக திரட்டி, அதாவது சிலப்பதிகாரம், சிவலீலார்ணவம், ஆலாஸ்ய மகாத்மியம் இந்த 3 நூல்களிலிருந்தும் திரட்டி அதிலிருந்து வந்த ஆழமான உத்வேகத்தையும் இலக்கிய பாரம்பரியத்தோடும் சேர்த்து 3363 விருத்தப்பாக்களில் செந்தமிழிலே திருவிளையாடற் புராணம் என்கின்ற அழியாத மகா காவியமாக படைத்துத் தந்தார். 3 காண்டங்களாக, மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று 3 பெரும் பிரிவுகளாக பரஞ்சோதி முனிவர் அமைத்து தந்திருக்கின்றார். அந்த நூல்தான் அடிப்படை நூலாக கொண்டு சம்ஸ்கிருதத்திலே வேதவியாசர் அருளிய ஸ்காந்த புராணத்தின் ஒரு பாகமான ஆலாஸ்ய மகாத்மியத்தையும் சிவலீலார்ணவத்தையும் தமிழிலே பரஞ்சோதி முனிவர் அருளிச் செய்த திருவிளையாடல் புராணத்தையும் பெரும்பற்ற புலியூர் நம்பி அருளிச் செய்த திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணத்தையும் அடிப்படையாக கொண்டு இன்றிலிருந்து சித்ரா பௌர்ணமி அன்று வரை இந்த சத்சங்கம் தொடர்ந்து நிகழும். பெருமான் அருளிய 64 திருவிளையாடல்களையும் பரமசிவ பரம்பொருள் 64 கலைகளுக்கு அதிபதி, 64 வடிவங்களோடு வெளிப்படுபவன், 64 திருவிளையாடல்களையும் மதுரையிலே செய்தருளினார். இந்த 64 திருவிளையாடலுமேங்கய்யா சிவ தத்துவத்தின் ஒவ்வொரு அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி அவருடைய அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள், 64 மூர்த்தங்கள், லிங்கமூர்த்தி, லிங்கோத்பவமூர்த்தி, காலபைரவர், வீரபத்ரர், சோமாஸ்கந்தர், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, திரிபுராந்தகர், காமாந்தகர் என்று 64 அஷ்டாஷ்ட மூர்த்தங்களாக, மகேஸ்வர மூர்த்தங்களாக பரமசிவ பரம்பொருள் வெளிப்பட்டு அருள் செய்கின்றாரோ அதுபோலவே மதுரையிலே இங்கு 64 லீலைகள் செய்திருக்கின்றார். இந்த 64 லீலைகளுமே கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோமானால் அவருடைய பரமசிவ பரம்பொருளின் ஒவ்வொரு வெளிப்பாட்டை, சிவ தத்துவத்தின் ஒவ்வொரு அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த மொத்த காவியத்தையும் புரிந்து கொள்வதற்கு சில சத்தியங்களை உங்களுக்கு நான்
அறிமுகப்படுத்துறேன். திருவிளையாடல் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மகா கைலாசத்து இருந்து கொண்டே மதுரையிலும் விளையாடினார். ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களிலே நினைத்த வேண்டிய வடிவத்தில், வேண்டிய விதத்தில், நினைத்த மாத்திரத்தில் வெளிப்பட்டு இப்போ மாடர்ன் டே அறிவியல், குவாண்டம் பிசிக்ஸ் ஒரு அருமையான வார்த்தையை கொண்டு விளக்குறாங்க. குவாண்டம் சூப்பர் பொசிஷன். இப்பதான் நம்ம முன்னோர்கள் இந்து சிவிலைசேஷன், சனாதன இந்து சிவிலைசேஷன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திற்கு வெளிப்படுத்திய இந்த பரம சத்தியங்களை அறிவியல் இப்பதான் புரிஞ்சுக்க துவங்குது. இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன் இப்ப மாடர்ன் டே சயின்ஸ் சொல்றத ரொம்ப அழகா, விளக்கமா, தெளிவா, இன்னமும் மாடர்ன் சயின்ஸ் புரிஞ்சிக்க முடியாத, புரிஞ்சிக்க தடுமாறுற பல சத்தியங்களை விளக்கியது மட்டுமல்லாமல் அதை எப்படி வாழ்க்கையிலே அனுபூதியாக ஆக்கிக் கொள்வது என்கின்ற நுட்பங்களையும் ரகசியங்களையும் நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். பரஞ்சோதி முனிவரோ, வியாசரோ, நீலகண்ட தீட்சிதரோ ஸ்மிருதியில் இருந்து, நினைவில் இருந்து திருவிளையாடற் புராணத்தை எழுதவில்லை. பார்த்து, ஏன்னா பரமசிவ பரம்பொருளுடைய வெளிப்பாடுகள் கடந்த காலத்திற்குள் வைக்க முடியாதவை. அது எட்டர்னல், நித்தியம். கடந்தது, இருப்பது, எதிர்காலம் என்கின்ற மூன்று காலத்துக்கும் அப்பாற்பட்டு மூன்றிலுமே இருக்கக்கூடியவை. அது ஒரு உதாரணத்துக்குங்க, எட்டர்னலா லைவா போயிட்டு இருக்கிறதுங்க. யாரு நாம அந்த சேனலுக்கு டியூன் பண்ணா போதும், அவ்வளவுதான். அந்த 64 திருவிளையாடலும் இப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. பெருமான் அவருடைய நித்தியத்துவ இருப்பிலிருந்து நிகழ்த்துபவைகள் கடந்தது என்கின்ற வார்த்தைக்குள்ளே சொல்ல இயலாதவை. லோக்கலைஸ்டா அகம்பாவத்திலிருந்து நிகழ்த்தப்படும் நிகழ்வுகளுக்குத்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் உண்டு. மனிதர்கள் செய்கிறவை, மனிதர்கள் வாழ்க்கைகள், மனிதர்களின் வாழ்க்கைகள்ல நடக்கிற நிகழ்வுகள். ஆனால் அகம் ஸ்வபாவம், பரம்பொருள் பரமசிவத்துவத்திலிருந்து நிகழ்த்துகின்ற, அந்த நித்தியத்துவத்திலிருந்து நிகழ்த்துகின்ற செயல்கள் கடந்த காலம் என்பவதற்குள் அடைக்கப்படுவதில்லை. இட்ஸ் an eternal live relay going on in the cosmos. ஆகாய பதிவுகளிலே, பிரபஞ்சத்திலே இந்த திருவிளையாடல் எட்டர்னல், நிரந்தர நேரலையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வியாசரும், நீலகண்ட தீட்சிதரும், பரஞ்சோதி முனிவரும், பெரும்பற்ற புலியூர் நம்பியும் வேறு வேறு காலகட்டங்களிலே அந்த நிரந்தர நேரலை, நித்திய நேரலையை நேரடியாய் கண்டு தனக்கு முந்தையவர் எந்த நுட்பங்கள், நுணுக்கங்கள்,
செய்திகளை ஆழமாக பதிவு செய்யாமல் விட்டாரோ அவைகளையும் சேர்த்து பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இப்ப வியாசர் ஏதாவது பதிவு பண்றதுக்கு 1-2 செய்திகளை விட்டுட்டார்னா, அதாவது சுந்தரேச பெருமான் உமையம்மையை அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து கொள்வதற்காக வரும்பொழுது என்ன விதமான மாலை அணிந்திருந்தார், என்ன விதமான நகைகள் அணிந்திருந்தார் என்ற ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ், ஏதாவது ஒரு ஆழமான நுட்பங்களை, விவரணைகளை வியாசர் விட்டு இருந்தால் நீலகண்ட தீட்சிதர் அதை பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் பண்றார். நீலகண்ட தீட்சிதர் எதையாவது விட்டு இருந்தால் பெரும்பற்ற புலியூர் நம்பி அதை பார்த்து அவர் அந்த டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் பண்றார். பரஞ்சோதி முனிவர் முழுமையாக பார்த்து இவங்க யார் யாரெல்லாம் ஏதாவது விட்டு இருந்தால் அதை அனைத்தையும் அவர் எழுதி வைக்கின்றார். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருவிளையாடற் புராணம் வெறும் கவிதை கிடையாது, கவிதை வடிவத்திலே சொல்லப்பட்ட சத்தியம். இது கற்பனைகள் கடந்த, கற்பனைகள் கலக்காத, கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட, கற்பனைகளால் கலங்கிப் போயிருக்கும் மனத்தாலே காண முடியாத ஐந்தாவது மண்டலம், 5th டைமென்ஷன் சொல்வோம். The length, breadth, depth, time, space. நீளம், அகலம், உயரம், காலம், ஸ்பேஸ், ஆகாசம், இருப்பு. அந்த 5th டைமென்ஷன்ல நித்தியத்துவத்திலே நிகழ்ந்த லீலைகளை, நித்தியத்துவத்திலிருந்து இந்த உலகம் வரை நிகழ்ந்த லீலைகளை சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடியாததனால், அறிந்து கொள்ள முடியாததனால் ஏற்றுக்கொள்ள குழம்பினாலும் சந்தேகித்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உள்ளது உள்ளவாறு, நடந்ததை நடந்தபடி, அது ஆக்சுவலா நடந்ததுன்னு கூட சொல்ல முடியாது, நடந்து கொண்டிருப்பதை, ஏன்னா அது நித்தியத்துவத்திலே நிகழ்ந்ததனாலே அது நிகழ்வு. அதை அந்த நித்திய நேரலைக்கு டியூன் பண்ணிட்டு அதை ரொம்ப அழகா இந்த 4 பேரும் ஒருத்தரை அடுத்தவர் விஞ்சி, அடுத்தவர் விஞ்சி, மோர் அண்ட் மோர் அண்ட் மோர், அடுத்து 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 ஆழமான டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும், நான் பழங்கதை பேசுபவன் அல்ல. இது பழங்கதை அல்ல என்பதனால்தான் திருவிளையாடற் புராணத்தை பேசுகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை பெருமான் திருவிளையாடல் ஆடிக்கொண்டேதான் இருக்கின்றார். ஜஸ்ட் அந்த சேனலுக்கு நாம டியூன் பண்ணோம்னா போதுங்கய்யா. பெருமானுடைய நித்திய நேரலை திருவிளையாடலுக்கு நம்மளை டியூன் பண்ணோம்னா போதும். அவர் இப்பொழுதும் நமக்குள் திருவிளையாடல் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். நம் வாழ்க்கையை அவர் நடத்தும் திருவிளையாடல் தான் என்கின்ற தெளிவும் அறிவும் அனுபூதியும் வரும். எல்லோரும் அந்த அனுபூதியை பெறுவதற்காகத்தான் இந்த சத்சங்கத்தை நிகழ்த்துகின்றோம்.
பெருமானுடைய எண்ண ஒண்ணாத கலைகளில் ஒன்றான நித்தியத்துவம் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் சொல்றாங்க. என்னன்னா all versions of your past is available to you in quantum superposition. Whichever you choose to create collapses into reality. Paramashiva, as existing in infinite quantum superposition, just as quantum particles exist in all possible states simultaneously until observation collapses them into specific realities. Paramashiva embodies all possible divine expressions simultaneously, spontaneously, synergetically. The key insight is this: whichever way you approach him becomes your absolute reality.